அரசியலில் அடிமட்ட அதிகாரம் கிடைத்தாலே எப்படியெல்லாமோ வாழ்பவர்களுக்கு மத்தியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறார் நன்மாறன். நேர்மையின் சிகரமான அவர் வாழ்நாளில் தன் மனைவிக்காக விடுத்த ஒரே கோரிக்கை குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. (2001 மற்றும் 2006 ஆண்டு தேர்தல்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வென்று மதுரை கிழக்கு தொகுதியின் மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்கு சென்றவர்தான் இந்த நன்மாறன். மக்கள் பணி செய்ததற்காக அரசு கொடுத்த சம்பளத்தையும் விதிப்படி கட்சிக்கே கொடுத்தார். அரசளிக்கும் 20,000 ரூபாய் ஓய்வூதியத்தையும் கட்சிக்கே கொடுத்துவிட்டு கட்சி வழங்கும் 12,000 ரூபாய் பணத்தில் வாழ்ந்து வருகிறார். கடைசி காலத்தில் தனது 2 மகன்களுக்கும் சுமையாக இருக்கக்கூடாது என எண்ணிய அவர் மதுரை ஆரப்பாளையம் பொன்னகரம் பகுதியில் 6,000 ரூபாய் மாத வாடகையில் வசித்து வருகிறார். தன் காலத்திற்கு பிறகு தன் மனைவி வள்ளிக்கு வசிப்பிடம் வேண்டும் என்பதற்காக பிப்ரவரி 15ஆம் தேதி மதுரை ஆட்சியர் அலுவலகத்திற்கு மக்களோடு மக்களாக மனுவோடு சென்றார் இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். ராஜாக்கூர் பகுதியில் ஏழைகளுக்காக குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்படும் 1000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் தனக்கும் ஒரு வீடு ஒதுக்கி தரும்படி ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்து நெகிழ வைத்துள்ளார். 1008 வீடுகள், அதில் 7 வீடு தர்றாங்க. நம்மளே பணம் போட்டு வாங்குறோம். நானும் அதை ஒப்புக்கொண்டு கடிதம் கொடுத்தோம். மனைவி பேரில் தான் கேட்டோம். இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் விடாமல் ஹவுசிங் போர்டில் எல்லாம் கேட்டோம். பெண்டிங்லே இருக்கு. காவல் அதிகாரி வேலை கிடைத்தும் சமூகம் குறித்த தனது சிந்தனையால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டதாக கூறும் நன்மாறன் தன்னை போன்று பலர் நேர்மையுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார். எல்லாரும் இருக்காங்க, நான் தான் உத்தமன்னு நான் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் பொதுவாக ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம். அது விதிவிலக்குகளை விதியாக எடுத்துக்கிற கூடாது. விதிப்படி நடப்போம்னு நடக்கிறேன். தற்போது 72 வயதிலும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், சிறுபான்மை மக்கள் நலக் குழுவில் மாநில பொறுப்புகளில் அயராமல் மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். சமூகத்திற்கு பயன்பட்டுள்ளேன் என்பதில் நெகிழ்ச்சியடைவதாக கூறும் நன்மாறன் பதிலுக்கு சமூகம் தனக்கு பயன்பட வேண்டும் என ஒருபோதும் நினைத்ததில்லை என்று கூறுகிறார். சமூகத்துக்கு பயன்பட்டிருக்கேன். சமூகம் எனக்கு பயன்படணும்னு இல்லை. சமூகம் இப்போ நாடு ஒரு கஷ்டமான நிலையில் இருக்குது, தவிர்க்கணும்னு விரும்புகிறேன். அதுக்காக பணியாற்றிக்கிட்டே இருக்கேன். மக்கள் பணியே மகேசன் பணி என வாழ்ந்து வந்த நன்மாறன் தற்போது தனக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த அவரது மனைவிக்காக வீடு கேட்டு முதன்முறையாக மாவட்ட ஆட்சியரிடம் முன்வைத்திருக்கிறார். அதை அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையுடன் பொதுமக்களில் ஒருவராக காத்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் ஏழையுமான நன்மாறன். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் ராமுடன் வெற்றி.